அடுத்த பாடு 1092. காணும் இருதய மந்திரமும் கண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ போன பாடல்ல ஒன்று சொன்னாரு, அமுதோடு மீண்டது காணே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மீனோடனே நம்ம அதுக்கான விளக்கம் பார்த்தோம். ஆன்மா தூய்மையான நிலையில மீண்டுருச்சு. மீண்ட பின்பாக என்ன நடக்குது? ஆத்மாவை பார்த்துட்டாரு. சாதகர் வந்து ஆன்மாவை பார்த்துட்டாரு. உடனே அவருக்கு வீடு பேர் கிடைச்சிச்சா? அப்படியே இறைவனோட இரண்டரை கலந்துட்டாருன்னா கிடையாது. அவருடைய இருதய மந்திரமும் கண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ஒரு உடம்புன்னு ஒன்று இருக்கு. உடம்புக்குள்ள இருக்க ஆன்மாவை பார்த்தாச்சு. இப்போ உள்ள இருதயம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? லப்பட்டப்பு லப்பட்டப்புன்னு உள்ள ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அது கூட ஒரு ஓங்கார சத்தமும் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி மூச்சுக்காத்தோடு சேர்த்து ஒரு ஓங்கார சத்தம் போகுதோ, அந்த மூச்சுக்காத்து உள்ள போறதுனால சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா உள்ள ஒரு பக்கம் அந்த உறுப்பு இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ மூச்சுக்காத்தோடு சேர்த்து ஓங்காரம் சத்தம் போகுதுன்னா, இப்போ அதுக்குள்ளேயும் போயிட்டு தானே வரும். இந்த இடத்துல உள்ள பட்டு எதிரொலிக்கத்தானே செய்யணும். இன்னைக்கு ஏன் நமக்கு கேட்கல அப்படின்னா, அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றல் இப்ப இருக்க காதுக்கு கிடையாது. இப்ப சாதாரண மனுஷ காதுக்கே பார்த்தோம்னா சரியா பேருக்கு சில பேர் கேட்கலன்னு சொல்லிட்டு மிஷின்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த அளவு தான் காதுல கேட்கணும்னு ஒரு அளவு இருக்கு. அப்ப அந்த சத்தம் ரொம்ப நுட்பத்திலும் நுட்பமானது. அந்த நுட்பத்திலும் நுட்பமான சத்தத்தை கேட்குற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கூட இன்னும் கண்டுபிடிக்கல அறிவியல் விஞ்ஞானத்தால. அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான சத்தம். அந்த மாதிரிலாம் கூட இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப எறும்பு கத்தும் எறும்பு பேசும்னு யாராவது சொன்னா நம்ம நம்புவோமா? எறும்பு எங்கேயா பேசும். ஆனா அதுகளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. அதுதான் நாங்க சத்தம், ரொம்ப நுட்பமான சத்தம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மனுஷங்கிட்ட இல்லைன்றதுக்காக எறும்பு பேசல நம்ம சொல்ல முடியுமா? இப்ப மந்திரமும் கண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கண்டுன்னா என்ன ஒரு விஷயம்? கண்டு என்றால் காணுதல் என்று பொருள். அப்போ தானாவே அவருக்கு உள்ள இருக்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எங்க உள்ள இருக்க ஆன்மாவை அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த காது வழியா உள்ள இருக்க சத்தம் என்னன்னு அவருக்கு தெரியுதான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதா இங்க? பேணு பேணு நமவென்று பேசும் தலைமேலே அப்படின்னு சொல்றாரு. பேணுதல் அப்படின்னா போற்றுதல், வழிபடுதல் அப்படின்னு பொருள். ஓம்புதல் அப்படின்லாம் பொருள் இருக்கு. அதாவது என்னன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்த சரியாக கடைபிடித்தல். அப்போ ஏற்கனவே உள்ள வந்து ஒரு மந்திரம் போய்கிட்டே இருக்கு. என்ன மந்திரம் போகுது? மூச்சுக்கோட சேர்த்து ஓம் என்ற மந்திரம் தான் போகுது. இருதயம் துடிக்கிறதுலையும் ஓம் என்ற மந்திரம் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த மந்திரத்தோட சேர்த்து நமவென்று அப்படின்னு சொல்றாரு. நம என்ற வார்த்தையை சேர்த்து அங்கு ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்றாரு. இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள ஓம் மந்திரம் சொல்லியிருந்தேன். ஓம் என்று சொல்ற மந்திரம் கூட இப்ப சொல்ற அந்த ஓம் கிடையாது. அது இன்னும் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் கொஞ்சம் மாறணும். இப்ப இருக்க நம்ம சும்மா ஓம் ஓம் ஓம்னா ஒன்றும் கிடைக்கலையே நிறைய பேர் கேட்கறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இந்த உச்சரிப்பு கிடையாது. அது கொஞ்சம் மாறணும். பல லட்சம் முறை அந்த ஓம் மந்திரத்தை ஜெபிச்சால்தான் அந்த உச்சரிப்பு மாறி நம்ம உண்மையாக இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு நம்ம உணர முடியும், உச்சரிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல பேணுதல் என்று சொல்லப்படுவது உள்ள இருக்க ஒரு மந்திரம் கேட்டுச்சு. அதை சரியா யார் ஒருத்தர் பேணி காப்பாற்றி வருகின்றாரோ, துதித்து வழிபட்டு வருகின்றாரோ, அவர் இந்த இடத்துல நம என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து அங்கு போற்றி வணங்கும் பொழுது அதான் நமவென்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? பேசும் தலைமேலே அப்படின்னு சொல்றாரு. பேசுதல் அப்படின்னா என்ன? வழக்கமா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதுவும் பேசுதல் தான். அதே நேரத்தில் இறைவனை ஒருத்தர் பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப அது பாடுதல்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் இங்கு பேசுதலில் ஒரு பொருள் இருக்கிறது. பேசுதல் என்றால் பாடுதல், துதித்தல் என்று பொருள். நேரடியாக பொருள் பார்க்கும்போது பேசுதல் என்றால் துதித்தல். துதித்தல் இறைவனை ஒரு போற்றி வணங்கி பாடுறோம் இல்லையா? நீ ரொம்ப அழகா இருக்க இல்லையா, வீரமா இருக்க, நல்லா அருள் செய்யற, இப்படி இருக்க அப்படின்னு வர்ணிச்சு பாடுறோம் இல்லையா? இது எல்லாமே துதித்தல் தான் இந்த இடத்துல. அப்போ பேணு நமவென்று பேசும் அப்படின்னாலே இவர் என்ன பண்ணாரா? மந்திரத்தை பார்த்துட்டாரு. அது கூட நம என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு விஷயம், மூலாதாரத்துலேருந்து கிளம்பி சகசரதலை வரைக்கும் ஒரு விஷயம் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது போகும்போது என்ன நடக்குதான்? இப்போ ஓம் நம அப்படின்றது வாயில தான் நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏற்கனவே ஓம் மந்திரம் உள்ள போய்கிட்டு இருக்கிறது ஒன்று, மூச்சு அதை நமன்ற சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ இந்த 7 சக்கரங்களுக்கும் மூச்சு காற்றை எடுத்துக்கிட்டு சாதகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? மூலாதாரத்துல இந்த 2 போன பாட்டு அதுக்கு முன்னாடி பாட்டில் பார்த்துருந்தோம். மூச்சு காற்று விடுற மூச்சு காற்று மூலாதாரத்துக்கு போது சகசர தொல்லைக்கு போகுது தானாவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா?
இப்ப தானாவே என்ன நடக்குதாம்? அந்த மந்திரமானது மூச்சுக்காத்தோடு சேர்ந்து செல்ல ஆரம்பித்து விடுகின்றது. அதான் பேசும் தலை மேலே அப்படிங்கிற தலை மேல நான் தலைக்கு மேல அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? எடுத்தோடனே நம்ம சகஸ்ர தலை வரைக்கும் தான் படிச்சிருப்போம். தலைக்கு மேல என்ன இருக்கு? துவாதசாந்த வெளி. ஸோ அது வரைக்கும் என்ன ஆகுதா இந்த இடத்துல? இந்த மூச்சுக்காற்றோடு செல்லுகின்ற அந்த மந்திரம் தலைக்கு மேல கூட அவரால் உச்சரிக்க முடிஞ்சு அங்கிருந்து ஆற்றலை அவரால் கிரகிக்க முடிகின்றது. இதான் 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில வேணு நடுவு மிக நின்ற வாகுதி அப்படின்னு சொல்றாரு. வேணு அப்படிங்கிறார். வேணு அப்படின்னா மூங்கில் அப்படின்னு பொருள். மூங்கில் வந்து இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒன்று வலிமையை குறிக்கிறது. நல்லா வளைச்சோம்னா வளையும், நல்லாவே வளையும். இந்த இடத்துல வளைச்சோம்னா அதே போல வலிமையை நல்லா குறிக்கும். இப்ப இந்த இடத்துல மூங்கில் எதை குறிக்கின்றது என்றால் நம்முடைய சுழுமுனை நாடியைத்தான் இங்கு குறிக்கின்றது. அதான் மூங்கில் நடுவு மிக நின்ற அப்படின்றது. இப்ப மிக நின்ற அப்படின்னா இப்போ மூலாதாரத்துல இருந்து சகசரதெல்லாம் 7 சக்கரம் நேரம் இருக்கு. இப்போ அதுக்கு மேல 8வதா இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். துவாதசாந்த வெளி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நேரம் அப்படியே நிக்குதான் இந்த இடத்துல. நடுவு மிக நின்ற அப்படிங்கிறாரு. ஒண்ணு நேரம் நிக்குது. மிக நின்றனா என்ன நிக்குது? இந்த சாதகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏற்கனவே உள்ள இருந்து வந்த ஓம் மந்திரம் அதோட சேர்த்து நம அப்படின்னு சொல்லணும்னு சொன்னார் இல்லையா? இந்த மனம் நினைச்சான் அதுலேயே அந்த சக்கரத்தோடய சேர்த்து சுழும் நேரம் சேர்த்து லைத்து போய் அந்த மந்திரத்தை தானாகவே சொல்ல ஆரம்பிக்கின்றது. அப்ப இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா? இதுதான் இந்த இடத்துல வாகுதின்னு இருக்கு. ஆக்சுவலி அதை வந்து நம்ம ஆகுதி அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஆகுதின்னா தொடர்ந்து ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இங்க இல்லைன்னா இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். யாகம் செஞ்சோம்னா கடைசியா வந்து ஆகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து கொடுக்கறது, சரணடைஞ்சு முழுசா நிக்கிறது. ஸோ அதான் ஆகுதி அப்படின்றோம். அப்ப ஏற்கனவே இந்த மந்திரங்கள் என்ன நடக்குதா? இவர் ஏற்கனவே இவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியே மூச்சு காத்தோடு சேர்த்து சொன்னாரு. அப்படியே சகசிரதல் வரைக்கும் போற வரைக்கும் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய சூரிய மண்டலமோ இல்ல துவாதசாந்த வெளியோ அது வரைக்கும் போற அளவுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ தானாகவே அந்த வார்த்தை வந்து போய்கிட்டே இருக்கு. தானாவே இவர் வந்து மந்திரம் சொல்லலை இப்போ. ஆனா மூச்சு காத்தோடு தானாவே போகுது. எப்படி அது தானா போகும்? சாதகம் எப்படி தானா நடக்கும்னா, இப்போ இன்னைக்கே பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு பாட்டை கேட்டிருப்போம். நமக்கே தெரியாம பாடிக்கிட்டே போகும். எப்படி நமக்கே தெரியாம பாடுறோம்? பல பேர் அம்மிங் பண்ணிட்டு கூட போவாங்க. எப்படி போகும்? அது உள்ள போய் பதிஞ்சிருச்சு ரெக்கார்டா. நம்மையும் அறியாமல் நமக்குள்ள இருந்து நம்மளை பாட வச்சிருச்சு. யாராவது சொன்னாதான் தெரியும். யார் பாத்தீங்க பாடுறது அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இல்லை நமக்கே இன்னும் நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். நமக்கே சொன்னாதான் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி இவருக்குள்ள இருந்து அந்த மந்திரம், அந்த ஓம் நம என்ற வார்த்தை வந்து தானாவே உள்ள மூலாதாரத்துல இருந்து அந்த துவாதசாந்த வெளி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. அதுவே இந்த இடத்துல என்ன நடக்குதான்? தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கான். நம்ம இப்பதான் சொன்னோம், ஓமம்னு சொல்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய செயல். நடுவில் எங்கேயுமே நிக்கல. வழக்கமா நம்ம ஆகுதி செய்யறோம்னு வச்சுக்குவோம், ஓமம் வளர்க்குறோம்னு வச்சுக்குவோம். ஓமம் வளர்க்கும் போது கட்டை தீர்ந்து போச்சுனாலும் நெய் தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? அணிஞ்சு போகும். இல்லை நமக்கே கட்டாயம் நெய் இருந்தால் கூட சரி போதும், இதுக்கு மேலே நம்மளால செய்ய முடியாது, உடம்புல தெம்புலன்னா என்ன பண்ணுவோம்? செய்யறதை விட்டு அடுத்த வேலை நிப்பாட்டிக்கும், முடிச்சுட்டு தீபாரதனை காமிச்சிட்டு முடிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதா? தானாகவே அந்த செயல் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்துலயும் நிக்கிறதே கிடையாது. அதான் மிக நின்ற ஆகுதி அப்படின்ற தொடர்ந்து அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, பூணும் நடுவென்ற வந்தஞ்சிகையே அப்படின்னு சொல்றாரு. பூணும் நடுவென்றங்கிறாரு. பூணுதல் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செய்யறது. இந்த இடத்துல இப்ப தானாவே இந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அது நடுவென்ற அப்படிங்கிறார். நடுவென்றன்னா நம்மளுடைய சுழுமுனை நாடி தான் நடுவில் இருக்கு. மூங்கில் கூட படித்தோம் அதுக்கு பொருள். மூலாதாரத்துல இருந்து இப்போ சூரிய மண்டலம் வரைக்கும் இருக்கக்கூடியது. அதை என்ன செய்யறது? அந்த இடத்துல வெற்றி பெற்றுச்சான். வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன பொருள்? அது தன்னுடைய ஆளுகை கீழ் கொண்டு வந்து விட்டது. எது ஆளுகை கீழே கொண்டு வச்சு? எந்த மந்திரத்தை ஜெபிச்சோமோ அந்த மந்திரமே தன்னுடைய ஆளுகை கீழே அது கொண்டு வந்துடுச்சான். இப்போ மந்திரங்கள்லாம் இது போல செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னா, இப்போ ஒருத்தர் மாயையில் இருக்காரு, வினைகளில் சூழ்ந்து இருக்காரு, வினையெல்லாம் போணுப்பான்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வம் அவரை தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வினைகள் பாவங்களை எல்லாத்தையுமே போக்கும்.
சும்மா தெய்வம் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்க என்னுடைய என்னுடைய மந்திரத்தை யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, ஸோ ஓகே அவன் இருக்கக்கூடிய வினைகள்லாம் போட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்றாங்க, அவரை தனது ஆளுகைக்கு உட்பட்டு அவர் எடுத்துக்கொள்கிறார். அப்ப எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு, அப்ப அந்த இடத்துல வெற்றி என்ற ஒன்று வருது. ஏன்னா அவர் எந்த மந்திரத்தை செஞ்சாரோ அதற்கான பலன் கிடைச்சிருச்சு. அதான் நடுவென்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, வந்தன் சிகையே அப்படிங்கிறார். ஒரு விஷயம் வருதா இந்த இடத்துல, என்ன நடக்குதா இந்த இடத்துல. சிகை என்றால் தலைமுடி என்று பொருள் இருக்கு. சிகை அலங்காரம் அப்படின்லாம் சொல்லுவோம், நேரடியாக முடி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிகையே அப்படின்னா நம்ம தலை உச்சியை நேரடியாகவே இங்கு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தலை உச்சியில் என்ன இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ சகசரதெல்லாம் இருக்கு, நம்ம அதுக்கு மேல துவாதசாந்த வெளி பார்த்துருக்கோம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தூரம் இருக்கு. இது வந்து திருமந்திரமும் சில பாடல்களை கொடுத்துருக்காரு. சைவ சித்தாந்தத்திலே நிறைய இடத்துல சொல்லப்படுது, தலையில் இருக்கக்கூடிய சகசர தலத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய துவாதசாந்த வெளிக்கும் 1.5 அடி தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு 1.5 அடி தூரத்தை வந்து சிதாகாய பெருவழி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுது சிதாகாய பெருவழி. ஏன்னா மேலே இருக்காது. சிதாகாய பெருவழின்றது இது மட்டும் கிடையாது, அந்த மேலெல்லாம் கூட இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு. இப்போ இவர் இந்த இடத்துல ஒரு ஓம் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா, இருதயத்துக்குள்ள ஒரு ஓம் மந்திரம் ஓடிக்கிட்டு இருந்து அதை கேட்டாரு, அதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் கூட நம்மவை சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ என்ன ஆயிடுச்சான், இந்த மந்திரம் மட்டும் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஓம் மந்திரத்தையும் இங்கே இப்பொழுது இவருக்கு கேட்க ஆரம்பிக்கின்றது. ஸோ இதுதான் 4வது அடியில சொல்றாரு, வந்தஞ்சிகையே அப்படிங்கிறார். தானாவே இந்த இடத்துல தலை உச்சிக்கு வந்து அது கேட்க ஆரம்பித்து விடுகின்றது. ஸோ கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது அடுத்த பாடல நமக்கு சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தன்னுடைய தூய்மையான ஆன்மாவை சாதகர் கண்டு உணர்ந்த பின்று இருதயத்தில் இருக்கும் ஒரு மந்திரமானது இங்கு அவருக்கு கேட்கிறது. அந்த மந்திரத்தை தொடர்ந்து போற்றி துதித்து அதனோடு சேர்த்து நம என்று இங்கு வழிபடும்போது அவரது மூலாதாரத்திலிருந்து கிளம்பிய அந்த அக்னியானது தலைக்கு மேலேயும் அது செல்கின்றது. ஸோ அது எப்படி செல்லுது, இவர் எந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டாரு இருந்தாரோ அது என்ன ஆயிடுச்சா, இப்போ அடுத்து இந்த சுழுமுனை நாடு வழியாக தானாகவே அந்த சாதகமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும்போது என்ன நடக்குது, தலைக்கும் அந்த அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிதகாய பெருவழின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓங்கார சத்தத்தை அவரால் கேட்க முடிகின்றது. அந்த பாடலுடைய கருத்து. ஸோ இந்த பாடல் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம இப்போ ஓம் என்று சொல்லி கொண்டிருப்பது ஒன்று. இப்போ இதுக்கும் மேல நமக்குள்ள ஒரு ஓங்காரம் ஓடிக்கிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள இருதயத்திலேருந்து ஒரு ஓங்காரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையும் ஒரு ஓங்காரமானது இருக்கிறது. அதுதான் நம்ம அசபை அப்படின்னு சொல்லியிருப்போம். 4வது தந்திரத்துல முதல் தலைப்பில் பார்த்தா அசபை சொல்லியிருப்போம். அந்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த சிதகாய பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்தை தான் நம்ம மூச்சு காற்றோடு தெரிஞ்சு தானாகவே சென்று கொண்டே இருக்கிறது. அப்போ மூச்சு காற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஓங்காரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது 3வது தந்திரத்தில் இதை பற்றிய விளக்கங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலை வேறொரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. இந்த சித்தகாய பெருவழியில் இருக்கக்கூடிய ஓங்காரத்தை மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. பாடலுடைய கருத்து.